வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம டைட்டன் ஸ்காலர்ஷிப்ஸ் கம்பெனி ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு சின்ன ஸ்காலர்ஷிப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வீடியோவில் தரேன். பார்த்து நீங்கள் ஈஸியாகவே நீங்களே பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு சேவை மையத்துக்கு போக தேவையில்லை. லைக் இந்த லிங்க்குக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ இந்த டைட்டன் ஸ்காலர்ஷிப்போட ஸ்கீம் என்ன ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் கரெக்டாக ஒசூர் பக்கத்தில் இருக்கிற சிப்காட்ஸ் அரௌண்டிங் ஏரியாஸ் கிருஷ்ணகிரி, தருமபுரி அண்ட் திருவண்ணாமலை இந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு மட்டும் அந்த ஸ்காலர்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ லைக் இதில் வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் நீங்கள் டைப் பண்ணணும். வேறு எந்த விதமான ஸ்பெஷல் கேரக்டர் இது யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து இது இந்த ஸ்காலர்ஷிப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் கோர்சஸான இன்ஜினியரிங் அண்ட் அதர் ரிலேட்டட் கோர்ஸ் லைக் பிஎட் எல்லா கோர்ஸுமே இன்க்ளூடாக இருக்கும். இதில் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஸ்காலர்ஷிப் அவைடட் ஃபார் ஒன்லி மெரிட் பேஸ்டஸ். நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் வந்து லைக் இந்த ஸ்காலர்ஷிப்போட நோட்டிஃபிகேஷன் நான் ஆட் பண்ணுறேன் கீழே டவுனில், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் ஒன்று ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எஸ்சி எஸ்டி பேக்ரவுண்ட் அண்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள்ஸ் அண்ட் கேர்ள் சில்ட்ரன்ஸ், அப்புறம் ஆர்ஃபன் பீப்புள்ஸ், அப்புறம் சிங்கிள் பேரண்ட் பீப்புள்ஸ் வெரி ஓவர் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஈஸியாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது ஒரு 5 10 நிமிஷத்துக்குள்ள தான் ஆகும். அப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன், லைக் இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்கன்னா வேறு எந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கக்கூடாது. அப்படி இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்காலர்ஷிப்பை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எப்போ உங்களுக்கு தெரிய வந்தாலும் அந்த ஸ்காலர்ஷிப் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் ரிக்வயர்டுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களோட பேர் தரணும். லைக் இங்கே வந்து பேர் தந்துருங்க, இன்சில் தந்துருங்க, அப்புறம் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் தந்துருங்க, அப்புறம் அப்பா பேர், அம்மா பேர், அப்புறம் மெயில் ஐடி, அப்புறம் ஃபோன் நம்பர் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணணும். லைக் நீங்கள் எங்கள் டீட்டெயில்ஸ் தந்ததுக்கப்புறம் ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு போகும். அந்த மெயில் ஐடியில் இருக்கிற ஓடிபி நீங்கள் அங்கே என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி மொபைல் நம்பர் இருக்கும். நம்பரை போட்டு சப்மிட் தந்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் ஓடிபி சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் வந்து ரொம்பவே முக்கியமான பேஜஸ், அதுவும் லாஸ்ட் டியூ டேட் வந்து 10/7/2025. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் வந்து 1, இன்னும் 9 days தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிடுங்க. ஓகேங்களா? முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க கரெக்டாக. ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியலனாலோ இல்லை ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலோ நீங்கள் உடனே scholarship@titan.in அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்குங்க. அதுக்கப்புறம் லைக் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் இங்கே வந்து உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு லைக் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்களோட கேஸ்ட், ஜெண்டர், அப்புறம் உங்களோட கோட்டா, லைக் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இந்த காலேஜ் ஜாயின் பண்ணிருக்க இந்த கோட்டா, அதுக்கப்புறம் அப்பா அம்மா டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்கம் டீட்டெயில்ஸ், அப்புறம் 10th 12th மார்க்கு, இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன் ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக தந்தீங்கன்னா தான் இவங்க வந்து மெரிட் பேசிஸில் உங்களுக்கு தருவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னென்ன பேசிஸில் தருவாங்க. ஏன்னா எஸ்டி எஸ்சி அப்புறம் பிடபிள்யூடி பீப்புள்ஸ், அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் பேரண்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்பவே அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்து கரெக்டாக தரணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நேம், இந்த நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேஜில் தர பேர் தான் இங்கே வரும். இங்கே வந்து கேஸ்ட் என்டர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர், அதுக்கப்புறம் கோட்டா, அதுக்கப்புறம் பேரண்ட்டோட மொபைல் நம்பர்ஸ். பேரண்ட் வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் நம்பர், இன்னொரு வாட்ஸ்அப் நம்பர் எக்ஸ்ட்ரா ஒன்று தந்துடுங்க. லைக் அப்பா தான் அம்மா யார் தானே தந்துடுங்க. தந்துட்டு பேரண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து கரெக்டாக நீங்கள் தரணும். பேரண்ட்ஸ் அவைலபிள் 2 பேர் இருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் அவைலபிள் தாங்க. இல்லை அப்பா இல்லை அம்மா 2 பேரில் யாராவது ஒருத்தர் இல்லைனாலும் சிங்கிள் பேரண்ட்ஸ் தாங்க. அப்படி இல்லை நோ பேரண்ட்ஸ், லைக் அப்பா அம்மா யாருமே இல்லாமல் ஆஃப்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நோ பேரண்ட்ஸை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து மந்த்லி ஃபேமிலி இன்கம், இது வந்து ஃபேமிலி இன்கம் பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா நீங்கள் இல்லை என்னோட அண்ணன் யாராக இருந்தாலும் ஒரே ஒரு ஃபேமிலி இன்கம் தான் இருக்கும். எடுத்து ஃபேமிலி இன்கம் பார்த்தாலும் சரி, இல்லைனா உங்களோட இன்கம் போட்டாலும் சரி. ஏன்னா உங்கள் அப்பா அம்மாவோட இன்கம் தான் உங்களுக்கும் தந்துருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கரெக்டாக மந்த்லி வைஸ், அதுக்கப்புறம் இயர்லி வைஸ், அதுலேயே வந்து மந்த்லியும் இருக்கும் இயர்லியும் இருக்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். லைக் தருமபுரி, கிருஷ்ணகிரி, அப்புறம் திருவண்ணாமலை, அப்புறம் ஒசூர், இதில் இருக்கிற பீப்புள்ஸ் கரெக்டாக பார்த்துக்கணும். அக்ரிகல்ச்சர் பீப்புள்ஸ் வந்து அதிகமாக இருப்பீங்க. லைக் திருவண்ணாமலை, தருமபுரி சிட்டி சைட்ஸில் அக்ரிகல்ச்சர் பீப்புள்ஸ் அதிகமாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி சைட்லேயும் ரொம்ப அதிகமான அக்ரிகல்ச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மேலே அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் கூலி, லைக் டெய்லி லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பேரண்ட்ஸுக்கு கரெக்டாக நீங்கள் தந்துடுங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அதுக்கப்புறம் வந்து லேபர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் ஜாப்ஸ், அதுக்கப்புறம் அதர் ஆக்குபேஷன்ஸ் இருந்தாங்கன்னா அதர் ஆக்குபேஷன்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு
இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் டிசபிள்டு பர்சன். லைக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஊனமுற்றோராக இருந்தானா எஸ்ன்னு கொடுங்க. இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். லைக் ஊனமுற்றோராக இருந்தால் மட்டும் தாங்க, இல்லைனா தராதிங்க. பின்னாடி வந்து டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் வரும்போது பிரச்சனை வரும். ஓகேங்களா? இங்கே வந்து முக்கியமான இடம், இங்கே வந்து 10th மார்க். லைக் இப்போ 99% வாங்கியிருந்தா கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். 99% என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாசிங் இயர். பாசிங் இயர் வந்து லைக் 10th எப்பயோ படிச்சுட்டு எப்படி இப்போ ஞாபகம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மார்க் ஷீட் எடுத்திங்கன்னா மார்க் ஷீட்டில் மேலே பார்த்தீங்கன்னா பாசிங் இயர் இருக்கும். அதாவது மார்ச் 2024, 2022, 2023 இருக்கும். அந்த கரெக்டாக பார்த்து கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து 12th பர்சன்டேஜ். அதுவும் லைக் எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா எதுவும் பண்ண தேவையில்லை. எல்லா மார்க்கையும் கூட்டிட்டு அந்த எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அதை வச்சு டிவைட் பண்ணிங்கனாவே கரெக்டான பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து 12th பாசிங் இயர். இந்த பாசிங் இயரும் மார்க் ஷீட்டில் கன்ஃபார்ம் இருக்கும். அதை என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ கோர்ஸ் ஸ்டார்டிங் இயர். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் இயர் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை செகண்ட் இயரில் இப்போ இருக்கீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எப்போ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அந்த இயரை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன மந்த். லைக் ஒரு சில ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் கவுன்சிலிங்கில் செஞ்சுருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது மூலியமாக செஞ்சுருந்தாலும் கண்டிப்பாக இந்த மந்தில் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து காலேஜ் ஸ்டேட்டஸ். காலேஜ் ஸ்டேட்டஸ் வந்து கோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லை ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. கோர்ஸ் அப்ளைடில் வந்து ஃபஸ்ட் இயர் அதாவது கவுன்சிலிங் போட்டுருங்க. ஸோ கவுன்சிலிங் போட்டாங்கன்றதால நீங்கள் கோர்ஸ் அப்ளைடு கொடுத்துருங்க. இல்லை கீழே வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன், இல்லை எனக்கு கவுன்சிலிங்கில் இந்த காலேஜ் கிடச்சிருச்சுன்னா ஜாயின் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து கரண்ட் கோர்ஸை பார்த்தா டீட்டெயில்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஜி வந்து 3 years, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் யூஜி 4 years அண்டு பேராமெடிக்கல் கோர்சஸ் அண்டு மெடிக்கல் அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் டிப்ளமோ. லைக் பிஇ பிடெக் இது எல்லாமே இன்ஜினியரிங் தான் சேரும். ஸோ பிஇ பிடெக் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண் மூடிக்கிட்டு இன்ஜினியரிங் போடலாம். அதுக்கப்புறம் வந்து இயர் ஆஃப் ஸ்டடி. லைக் இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் போனீங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் இயர் போடுங்க. இன்னும் நான் ஃபஸ்ட் இயரை கம்ப்ளீட் பண்ணலை, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் இயர் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் நேமை வந்து உங்களுக்கு தெரியலன்னா எந்த கவலைப்படாதீங்க. லைக் உங்களோட ஆல் டிக்கெட் இல்லை உங்களோட காலேஜ் வெப்சைட் இருந்தாலும் வெப்சைட் வாங்க. அப்படி இல்லைனா உங்களோட ஐடி கார்டு இருக்கு இல்லைங்களா, உங்கள் ஐடி கார்டில் மேலே பார்த்தீங்கன்னா பேர் கிளியராக இருக்கும். அந்த பேர் வந்து இங்கே கரெக்டாக என்ட்ரி பண்ணிடுங்க. காலேஜ் அட்ரஸும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. லைக் காலேஜ் நேம் இருந்துச்சுன்னா ஐடி கார்டில் அதுக்கு கீழே வந்து கண்டிப்பாக ஒரு அட்ரஸ் இருக்கும் ப்ளஸ் பின்கோட் இருக்கும். அதை என்ட்ரி பண்ணுங்கள். இல்லைனா காலேஜோட வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா அங்கேயே டீட்டெயில்ஸாக கிளியராக இருக்கும். அது வந்து என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்னால் கவர்மெண்ட் காலேஜும் கிளியராக கொடுத்துருங்க. இல்லை ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, இல்லை கவர்மெண்ட் ஓரியன்டாக இருக்குதுன்னா ரெண்டும் பார்த்து கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஆனுவல் காலேஜ் ஃபீஸஸ். லைக் இப்போ வந்து நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டி பீப்புளாக இருக்கீங்க, இயர்லி வந்து ஒரு 60,000 உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வருது. அந்த ஸ்காலர்ஷிப் போக மீதி ஃபீஸு இவ்வளோ வரும் அப்படின்னு இருந்தாலும் ஒரு போனாஃபிட் வந்து உங்களுக்கு காலேஜ்லேருந்து இருந்திருப்பாங்க. அந்த போனாஃபிட்டில் வந்து இந்த எஸ்டி ஸ்காலர்ஷிப்லாம் கழிச்சிருக்க மாட்டாங்க. ஃபுல் பேமெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் அந்த டீட்டெயில்ஸையும் ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கரெக்டாக கட்டுறீங்க, அதாவது கவுன்சிலிங்கில் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தரதையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா காலேஜ் ஜாயின் பண்ணும்போது, அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே இருக்குங்க. இது வந்து லேட்டரல் என்ட்ரி. இப்போ வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு செகண்ட் ஆர் தேர்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க இன்ஜினியரிங்கில் இல்லை அதர் டிபார்ட்மெண்ட்ஸில். அப்படி இருந்தீங்கன்னா எஸ் பண்ணுங்க. அதுக்கு கீழே ஸ்டூடெண்ட்ஸ் ரெசிடென்ஸ் அட்ரஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான ஏரியா. டோர் நம்பர், ஸ்டூடெண்ட்ஸ் நேம், லைக் ஸ்டூடெண்ட்ஸோட கரெக்டான ஸ்ட்ரீட் நேம் அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரி, அதுக்கப்புறம் ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்னு தரணும். அப்புறம் டிஸ்ட்ரிக் வந்து இன்டெஃபினட்டாக 3 டிஸ்ட்ரிக் தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த 3த்துலேயும் எது கரெக்டாக பார்த்து தரணும். ப்ளஸ் தாலுக்கும் கரெக்டாக இது பார்த்துக்கணும். நான் வந்து இப்போ என்னோட ஒரு தர்மபுரி, ஸோ தர்மபுரி கிளிக் பண்ணிக்கிறேன். அதே சமயம் தாலுக்கு வந்து நான் இப்போ பாலகோடு கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வில்லேஜ் வந்து நேரில் மருதல். நீங்கள் கரெக்டாக லைக் உங்களோட ஊர் பேர் வந்து இப்போ வேறு மாதிரி இருக்கும், பட்டு ரேஷன் கார்டு இல்லை வேறு ஏதாவது எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வேறு பேர் இருக்கும். சரி, கரெக்டாக ரேஷன் கார்டு எடுத்து பாருங்கள். ஏன்னா இப்போது பேர் வச்சுருந்தாலும் ஆனால் ஒரு சில இன்னும் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்லையும் இன்னும் ஒரு ஸ்காலர்ஷிப் வெப்சைட்ஸ்லையும் ஊர் பேரை வந்து இன்னும் மாற்றிருக்க மாட்டாங்க, இன்னும் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. லைக் இப்போ என்னோடய ஊர் பேர் வந்து நாகப்பட்டி, ஆனால் என்னோடய ஊர் பேர் வந்து இன்னமும் கவர்மெண்ட் ரெக்கார்டில் நேரில் மருதலில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதுக்கு ஒரு டைம் செக் பண்ணுங்கள். இங்கே இதை பார்த்துட்டு என் ஊர் பேர் இல்லை அப்படின்னா விட்டு போவாதீங்க. கண்டிப்பாக ஊர் பேர் இருக்கும். கண்டிப்பாக அந்த ஊரை செக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்கோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பின்கோடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஆல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் அபவுட் இஸ் கரெக்ட் அண்ட் ட்ரூ அப்படின்றது கிளிக் பண்ணிட்டு அப்புறம்
SMS and email would be sent to the provided email ID along with registered details. லைக் இந்த சைட்டில் நீங்கள் தர மொபைல் நம்பர் இமெயில் ஐடிக்கு கண்டிப்பாக அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுத்துலேயும் நீங்கள் எப்பயுமே ஆன்லைனில் இருங்க. ஓகேங்களா? இமேஜையும் இந்த QR கோடையும் நான் அட்டாச் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டாடா குரூப்ஸோட டைட்டன் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிட்டோம். லைக் இது வந்து டாடா கம்பெனின்றால 100% சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதே சமயம் இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைச்சது மட்டும் இல்லாமல் நீங்கள் 4-5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் இந்த ஸ்காலர்ஷிப்பையும் ஷேர் பண்ணுங்கள். இது மூலயமா நிறைய பீப்புள்ஸ் வந்து ரொம்பவே பெனிஃபிட்ஸ் அடைவாங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. This video is presented by S1K Infotech and co-presented by Titanic Company Scholarship.